சரிங்க, நான் கேக்குறேன். காங்கிரஸ் கட்சியில காங்கிரஸ் முதலமைச்சரா இருக்கும்போது தான் இந்த திட்டங்கள்லாம் இன்னைக்கு வந்து செய்திருக்காரு இல்லைங்களா? இப்ப என்ன செய்திருக்காரு? இப்ப இந்த இந்த முறையில அவர் என்ன செய்திருக்காரு? அதுக்கு அடுத்த ஆட்சியில என்ன செய்திருக்காரு? இன்னைக்கு அந்த காலேஜ் கூட இன்ஜினியரிங் காலேஜ் கூட ஏதாவது பண்ணி முடிச்சாரா? இல்ல இன்ஜினியரிங் காலேஜ் போய் பார்த்தோம். இப்ப நாங்க போகும்போது போய் பார்த்தோம். சுத்தமா அதாவது பயன்பாடு இல்லாம துரு பிடிச்சு போய் ஃபேன் எல்லாமே மோசமா இருக்கு. காங்கிரஸ் ஆட்சியில் அவர் இருக்கும்போது காங்கிரஸ் அவருக்கு நிறைய திட்டங்களை கொடுத்தது. காங்கிரஸ்ல இருக்கும்போது அவரால் செய்ய முடிஞ்சது. ஆனா இன்னைக்கு எல்லாமே வந்து கிடப்புல போடப்பட்டு எல்லாமே வீணா போய் கிடக்கு. அவர் வந்து அந்த சட்டமன்ற உறுப்பினர் பழி வாங்கறதா நினைச்சு ஏழாம் மக்களை பழி வாங்கி இருக்கிறார். நான் என்ன சொல்றேன், ஏன் ஒண்ணுமே செய்யல? உங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் பேசிதான் இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு முதலமைச்சரா இருக்கும்போது, அதாவது மரியாதைக்குரிய நாராயணசாமி அவர்கள் முதலமைச்சரா இருக்கும்போது இந்த கவர்னர் செய்ய விடல, மத்திய அரசு செய்ய விடல. ஆனா காங்கிரஸ் மத்தியில இருக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் எந்த பழிவாங்க திட்டத்தையும் செய்யறதே கிடையாது. அன்னைக்கு இதே மரியாதைக்குரிய வெண்ணவர் அவர்கள் இருக்கும்போது இந்த கவர்னர் எந்த ஏகே சிங்லாம் இருக்கும்போது இந்த மாதிரி தடையெல்லாம் பண்ணவே இல்லை. ஆனா இன்னைக்கு பிஜேபி எல்லா மாநிலத்திலையும் இந்த பழிவாங்க அரசியல பண்ணிட்டு இருக்கிறாங்க. இது உண்மையா இல்லையா? நீங்க சொல்லுங்க, உண்மையா இல்லையா? ஆமா. அதே மாதிரி இவர் போய் அந்த கொல்லப்பள்ளி அசோக்கோட அந்த இடத்துல போய் அவரை பழி வாங்குற நினைச்சுக்கிட்டு மக்களை பழி வாங்கிட்டு இருக்கிறாரு. பழி வாங்க அரசியலை விட்டுட்டு அவர் வந்து மக்களுக்கு நல்லது செய்யற வேலையை பார்க்கட்டும். தேர்தலுக்காக இல்ல, அவரு இந்த மாதிரி தவறான தகவலை பரப்பி இருக்கிறாரு. அதுக்கான பதில் சொல்லணும் இல்லையா? இப்ப அவரு சொன்ன விதங்கள்லாம் வந்து தயாரான்னு கேட்கிறாரு. நம்ம தயாரின்றதால தான் இந்த பேட்டியை கொடுக்கணும். இன்னைக்கு நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க. ரிலையன்ஸை வச்சுக்கின்னு அவர் எவ்வளவு வேலை செஞ்சாருன்றது எல்லாருக்குமே தெரியும். அதிகமான முறை வந்து ரிலையன்ஸுக்காகவும் அந்த மதுபானங்களையும் வச்சிருந்தது அவங்க எல்லாமே பார்த்துருக்கிறாங்க. அந்த அரசாங்கத்துல இருந்து எல்லாமே பார்த்துருக்கிறாங்க. அதான் சொல்றேன், முழுமையா அடையல. அதாவது ரிலையன்ஸும் சரி, ஆயில் கம்பெனியும் சரி, அவங்க கொடுத்த பணத்துக்கு முறையான கணக்கு காட்டல. கொடுத்த பணத்தை செலவு பண்ணிருக்கிறாரு. ஆனா மீதி அதுல செலவு பண்ணாத என்ன பண்ணாரு? முறையான கணக்கு வழக்கு இருக்குதா? அதான் எங்களுடைய கேள்வி. அததான் சொல்றேன். எத்தனை தடவை நடந்தாரு, கூட இருக்கிற அமைச்சர் எத்தனை தடவை சொன்னாருன்றதை நீங்க அதை பார்ப்போம். நாங்க இதுக்கான பதில் அதை நம்ம அடுத்ததுல சொல்றேன். இல்ல அவங்க செய்யாத அவங்க தயாரா, அதான் சொல்றேன், சுருக்கமா சொல்லிட்டேன். 85ல இருந்து முன்னாள் முதலமைச்சர் அவரு விவி அவர்களுக்கு இருந்த சொத்து கணக்கையும் எடுத்துங்க, இப்ப இருக்கிற சொத்து கணக்கையும் எடுத்துங்க. நான் அதாவது அந்த மாதிரி நாங்க சொல்ல வரேன். நீங்க அவர் சொல்றதுக்கு நாங்க விளக்கம் சொல்றோம். நீங்க தாராளமா எடுத்து பாருங்க.